Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா யூசிங் அனோட்டேஷன்ஸ் இன் ஹைபர்நெட். நம்ம இந்த ஹைபர்நெட்ல ஒன் ஆஃப் த ஃபைல் எக்ஸ்எம்எல் மேப்பிங் ஃபைல்ன்றது கிரியேட் பண்றோம் இல்லையா? இந்த ஃபைல் இல்லாமவே கூட நம்ம எவ்ரிதிங் நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம். இந்த எக்ஸ்எம்எல் மேப்பிங் ஃபைல நம்ம என்ன பண்றோம்? யூஸ்வலி அந்த டேபிளுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே எழுதுறோம் இல்லையா? எஸ் ஆர் நோ? என்ன டீடைல்ஸ் எழுத போறோம் நம்மங்க? டேபிளோட நேம், காலம் நேம்ஸ் அது எல்லாமே நம்ம ஆட் பண்றோம் யூஸ்வலி. ஸோ இது இந்த ஃபைல் கிரியேட் பண்ணாமவே இந்த அனோட்டேஷன்ஸ் மூலமா டேபிள் நேம் அதுல வேணுமன்ற காலம் நேம்ஸ்ன்றது கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனோட்டேஷன் யூஸ் பண்ணணும். @entity டேபிள் நேம் வேணுமன்றதுக்காக @id என்னது பிரைமரி கீ. ஸோ நம்ம இங்க வந்துட்டு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல இங்க எம்ப்ளாயி ஹைபர்நெட் இல்ல, இங்க EMP HBM XML நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? ஐடின்னு கொடுத்துருக்கு இல்லையா? இட்ஸ் இஸ் அ பிரைமரி கீ. எதுக்காக? நம்ம எப்பனா ஒரு சேம் கைண்ட் ஆஃப் வேல்யூ கொடுக்கும் போது அது நம்மளுக்கு எரர் மாதிரி கொடுத்துருந்துச்சு பாத்தீங்களா இங்க இன்சர்ட் பண்ணும் போது இங்க. ஸோ இங்க என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா பிரைமரி. ஸோ இங்க 222ன்றது டூப்ளிகேட் கீ. மீன்ஸ் நம்ம எப்பனா சேம் கைண்ட் ஆஃப் ஐடி கொடுக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் வந்துடும். ஸோ எதுக்காகனா நம்ம அந்த டேபிள் கிரியேட் பண்ணும் போது நம்மளுக்கு EMP ஐடின்றது பிரைமரி கீயா வச்சிருக்கிறதுனால டூப்ளிகேட் கீஸ்ன்றது ஆக்செப்ட் பண்ணாது. ரிமைனிங் திங்ஸ் ஓகே தான். இந்த ஃபைல் கிரியேட் பண்ணாமவே நம்ம என்ன பண்றோம்னா இந்த மீன்ஸ் இப்ப இந்த கிளாஸ்க்கு போஜோ கிளாஸ் கிரியேட் பண்றோம் இல்லையா? போஜோ கிளாஸ்னா இதுவே தான் employee.java இதுதானே போஜோ கிளாஸ். இங்கவே நம்ம எல்லாமே இந்த HBMல எங்களோட டேபிள் நேம் என்ன வேணும், அப்புறமா அந்த டேபிள்ல காலம் நேம்ஸ் என்ன மாதிரி வேணும்னு இங்கவே எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிடுறீங்க. ஸோ தட் இங்க நம்மளுக்கு இந்த ஃபைல் யூஸ் பண்ற தேவையில்லை. XML மேப்பிங் ஃபைல்ன்றது கிரியேட் பண்ற தேவையில்லை when you are using this annotations. ஓகேவா? ஸோ இப்போ அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹைபர்நெட் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றதோ இப்ப பார்க்க போறோமா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு போஜோ கிளாஸ் கிரியேட் பண்றோம். அடுத்தது கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான் கம்பல்சரி வேணும், பிகாஸ் டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்காக வேணுமன்ற இது எல்லாமே. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம பண்ண போற வேலை மீன்ஸ் இன்சர்ஷனா டெலிஷன் அதுதான். ஸோ இங்க வந்துட்டு நான் ஒரு திங் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரெஸ்ட் திங்ஸ் நீங்க அப்படியே இங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறனோ அந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஜஸ்ட் இந்த ஃபைல் ஒமிட் பண்ணிடணும், மீன்ஸ் ஒரு ஃபைல் நம்ம ரெடியூஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் நம்ம அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ விச் வில் மேக் டைம் ரிடக்ஷன், ரைட்? ஸோ அதுக்காக தான் இந்த XML ஃபைல் மேப்பிங் ஃபைல் ரெடியூஸ் பண்ணதுக்காக தான் நம்ம இந்த அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு போஜோ கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கான்ஃபிகரேஷன் XML ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது நீங்க ஆப்ரேஷன் வாட் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் யூ ஆர் டூயிங் தட் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷனுக்காக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல கோடிங் எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறது இப்போ. ஸோ ஜஸ்ட் இப்போ திரும்பி உங்களோட எக்லிப்ஸ்க்கு வந்துடுங்க. இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேமா. ஸோ எல்லா ஃபைல்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் ஆல் கொடுத்துட்றேன். ஸோ திரும்பி இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐ வாண்ட் டு கிரியேட் ஒன் ஆஃப் த ஃபைல். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு போஜோ கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஸோ அந்த போஜோ கிளாஸ்க்கு என்ன நேம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த நேம் நீங்க கொடுங்க. நான் நீங்க ப்ராடக்ட் அண்ட் கொடுத்துக்கிறேன்மா. ஸோ இங்க நம்ம ஆல்ரெடி எம்ப்ளாயி பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் ப்ராடக்ட்னுட்டு அந்த கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ எப்படி கிரியேட் பண்றீங்க? சேம் இந்த com.hibernetலயே ஐம் கோயிங் டு கிவ் நேம். ஓகே, அந்த அதுல வந்துட்டு அனோட்டேஷன்ன்ற இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜ் கொடுத்து வந்துருங்க. com.hibernet மேல கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ஒன் வரும். இதுல அனோட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த அதுவே எல்லாமே யூஸ் பண்றதுக்காங்க. அதர்வைஸ் இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ நம்ம இங்க நியூ கிட்ட வந்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அனோட்டேஷன் இருக்கும். அனோட்டேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட நேம் கொடுங்க. நான் இங்க என்னோட போஜோ கிளாஸோட நேம் வந்துட்டு ப்ராடக்ட் அன்னிட்டு கொடுத்துட்றேன். ப்ராடக்ட் அண்ட் கொடுத்துட்டு சிம்பிளா ஃபினிஷ் அண்ட் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபைல்ல நான் என்ன பண்ணணும்னா இங்க ஆல்ரெடி இங்க பாருங்க @ இன்டர்ஃபேஸ் அது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நான் வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஹியர் இஸ் நீங்க இங்க
you need to include these annotations. Compulsory இந்த entity அன்றது annotation கொடுக்கணும். உங்களோட டேபிள் நேம் என்ன கொடுக்கணும், அந்த ப்ராஜெக்ட் கிளாஸ் இருக்குல்லையே அதுக்கு என்ன நேம் கொடுக்கணும், அதுல எந்த ப்ராப்பர்ட்டி நீங்க பிரைமரி கீயா செட் பண்ணணும், அடுத்தது அந்த டேபிள்ல இருக்கிற காலம் நேம்ஸ் நீங்க எந்த மாதிரி நீங்க ரெப்ரசன்டேஷன் பண்ணணும்ன்றது எல்லாமே இந்த அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க அங்க டிஸ்கிரைப் பண்றதுக்காகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த ப்ராடக்ட் டேபிளுக்கு இந்த கிளாஸ்ல என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்ன்றது எல்லாமே கிரியேட் பண்ணிடுறேம்மா. ஃபர்ஸ்ட் இது போஜோ கிளாஸ் அண்ணாவே ஜாவா பீன் கிளாஸ், ஜாவா பீன் தான். ஸோ இதுல கம்பல்சரி பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பப்ளிக் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ சேம் அதே விதமா நான் இப்போ கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ பிரைவேட் இன்டிஜர் ப்ராடக்ட் ஐடி. what I'm going to do, product ID. அடுத்தது அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் கிரியேட், இன்னொரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்றேன், பிரைவேட். இது வந்துட்டு ப்ராடக்ட் நேம் ஆயிருக்கிறதுனால ஸ்ட்ரிங். ஸோ ப்ராடக்ட் நேம். நெக்ஸ்ட் ப்ராடக்டோட பிரைஸ், தட் இஸ் ஆல்சோ இன்டீஜர் ஆர் டபுள் எதானே எடுத்துக்கோங்க. நான் இங்க இன்டீஜர்னே எடுத்துக்கிறேன். ப்ராடக்டோட பிரைஸ் அன்னிட்டு கொடுத்துட்றேன். ஸோ இங்க வந்துட்டு நான் 3 ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸுக்கு 3 செட் ஃபங்க்ஷன்ஸ், 3 கெட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ அது ஈஸியா கொண்டு வரணும். நம்ம ஆல்ரெடி சின்டாக்ஸ் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இந்த ஓப்பன் ஏரியால ரைட் கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் சோர்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல உள்ள ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மேல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா the generate getters and setters operation is not applicable to annotations and வருது. இங்க @interface இருக்கு இல்லையா, அது எடுத்துருங்கம்மா. நம்ம அது க்ளோஸோ கிளாஸ் மாதிரி எடுத்துக்கலாம், கிளாஸ் அண்ட் கொடுத்துருங்க. ஸோ அது இன்டர்ஃபேஸ் அண்ட் கொடுத்துட்டு தான் நம்ம பண்றதுக்காக. ஸோ நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா இன்டர்ஃபேஸ்ன்றது எடுத்துட்டு நான் நார்மல் கிளாஸாவே எடுத்துட்டேன். இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரைட் கிளிக் சோர்ஸ் கெட் ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் இது வரும். இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் வேணும். செலக்ட் ஆல் அண்ட் கொடுத்துட்டு ஜெனரேட் அண்ட் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கு இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கெட்டர் மெத்தட் செட்டர் மெத்தட் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், யூ ஷுட் ஆட் த அனோட்டேஷன்ஸ். ஸோ அனோட்டேஷன்ஸ்ன்றது ஆட் பண்ணுங்க. நான் இந்த ப்ராடக்ட் முன்னாடி @entity ஆட் பண்ணிட்டேம்மா. ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் தட் யூ நீட் டு டூ. நெக்ஸ்ட் உங்களோட என்ன கொடுக்கணும், டேபிள் நேம் கொடுக்க போறீங்க. ஸோ டேபிள் நேம் கொடுக்கணும்னா டேபிள் என்ற என்டிட்டி யூஸ் டேபிள் என்ற அனோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட டேபிள் நேம் என்ன கொடுக்கணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ டேபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு, நான் இந்த டேபிள் நேம் வந்துட்டு ப்ராடக்ட் இன்ஃபோன்னுட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேம்மா. ப்ராடக்ட் இன்ஃபோன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா. இம்போர்ட் என்டிட்டி இதெல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ இங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள்ன்றது கூட இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ என்டிட்டிஸ் எல்லாமே நாங்கள் இங்க ஜகார்டா பர்சிஸ்டன்ஸ்ன்றதுல இருந்து நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கணும். வெரி சிம்பிள். ஸோ இது இம்போர்ட் பண்ணிக்கிட்ட அப்புறமா இந்த ப்ராடக்ட் ஐடின்றது பிரைமரி கீ, இது எல்லாமே நம்ம நார்மல் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இங்க அதெல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி ஆயிருக்கிறதுனால, இது பிரைமரி கீ ஆயிருக்கிறதுனால நான் யூஸ் பண்ண போற என்டிட்டி வந்துட்டு ஐடின்றது யூஸ் பண்ணிடும். ஸோ இட் வில் ட்ரீட் இட் லைக் அ பிரைமரி கீ. ஸோ இது கூட இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ஐடி ஜக்கார்டால இருந்து வருது, அது இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் நேம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ராடக்ட் நேம் அந்த இந்த பிரைஸ்ன்றது நார்மல் தான். ஸோ இப்போ எதுவே தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட் ஐடின்றது அங்க வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா காலம் நேம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேமா. ஸோ இது பிரைமரி கீ ஸ்பெசிஃபை பண்ண டேபிள்ல இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸுக்கு எந்த மாதிரி காலம் நேம்ஸ் கொடுக்கணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காலம் நேம்ஸ் இங்க கொடுத்துருங்க யூசிங் திஸ் அனோட்டேஷன். ஸோ காலம் ஓகேவா, காலம் இங்க இந்த நேம் என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, காலம் நேம். ஸோ நேம் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இட் லைக் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஐடி அன்னிட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேம்மா. ப்ராடக்ட் ஐடி அண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இது இம்போர்ட் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் காலம். ஸோ இந்த சேம் இந்த காப்பி பண்ணிக்கிட்டு எவ்ரி ப்ராடக்ட்டுக்கு எவ்ரி ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி அந்த நேம் கொடுத்துருங்க. இங்க வந்துட்டு நான் ப்ராடக்ட் நேம், இந்த ப்ராடக்ட் நேம் ப்ராப்பர்ட்டிக்கு காலம் நேம் வந்துட்டு ப்ராடக்ட் நேம் அண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதே விதமா இந்த ப்ராடக்ட் பிரைஸுக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா ப்ராடக்ட் பிரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி காலம் நேம்ஸ் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். இதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்குவே செப்பரேட்டா ஒரு மேப்பிங் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுல உள்ள டேபிளோட நேம், டேபிளுக்கு தேவைப்பட்டிருக்கிற காலம் நேம்ஸ் எல்லாமே நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இருந்தேன். இப்ப தேவையில்லை. இந்த போசோ கிளாஸ்லயே இந்த அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்றதுனால அந்த ஃபைல்ன்றதை கிரியேட் பண்ற தேவையில்லை.
ஸோ ஒன்ஸ் இது பண்ணிட்டீங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு எங்கெங்க அண்டர்லைன்ஸ் வந்திருக்கோ அது எல்லாத்துக்குமே மீன்ஸ் எங்கெங்க நம்மளுக்கு என்டிட்டி, டேபிள், காலம், ஐடி, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க இந்த ஜகாட்டா பர்சிஸ்டன்ஸ்ன்றது இம்போர்ட் பண்ணிக்கிதான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, யூ நீட் டு ஆட் திஸ் மேப்பிங். இந்த ப்ராடக்ட்ன்றது நம்மளோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் சேவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டெப் ஆன உடனே நம்மளோட ரீசோர்சஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரீசோர்சஸ் ஃபோல்டர்ல நம்மளோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குமா, எங்கம்மா ரிசோர்சஸ், இந்த ரீசோர்சஸ்ல கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல இந்த ப்ராடக்டோட ஃபைல் மேப்பிங் பண்ணணும். நம்ம இங்க பாருங்களேன், இங்க நம்ம வந்துட்டு யூசுவலி எம்ப்ளாயியோட டீடைல்ஸ் மீன்ஸ் இந்த ஃபைல், ஓகே, இந்த மேப்பிங் ஃபைல்ன்றது ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம மேப்பிங் ஃபைல் கிரியேட் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுல இந்த ப்ராடக்ட்ன்ற கிளாஸ்ல மேப் பண்ணிக்கணும். எப்படி, ஜஸ்ட் see here, மேப்பிங் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு, நீங்க கிளாஸே ஆட் பண்ண போறீங்க. ஓகேவா? பிகாஸ் நம்ம வந்துட்டு இந்த இந்த வந்துட்டு XML ஃபைல் கிரியேட் பண்ணல. we are just mapping this product file. so அதுக்காக mapping class is equal to package. அந்த பேக்கேஜ் உள்ள இருக்கு com.hibernate. இந்த பேக்கேஜ் உள்ள நம்மளுக்கு என்ன நேம் கொடுத்திருக்கிறோம் இந்த com.hibernateல, ப்ராடக்ட். சோ ப்ராடக்ட்ன்ற கிளாஸ் நீங்க மேப் பண்ணிட்டீங்க. ஓகேவா? கம்பல்சரி இது மேப் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு ரெஸ்ட் திங்ஸ் பண்றதுக்கு ஆகும். சோ ஒன்ஸ் இது மேப் பண்ணிட்டு அப்புறமா நீங்க பண்ண போற வேலை மீன்ஸ் இப்ப நான் வந்துட்டு டீடைல்ஸ் தான் நான் அதுல ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அதுக்காக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல் சேவ் பண்ணிடுங்க. சோ இப்போ அந்த ஃபைல் எங்க கிரியேட் பண்ண போறீங்க, வேர் யூ நீட் டு கிரியேட் தட் ஃபைல், சேம் இந்த பேக்கேஜ் உள்ளேயே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறீங்க. சோ com.hibernate நியூ கிளாஸ். சோ நான் ப்ராடக்ட் சம் டேட்டா இன்சர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ ப்ராடக்ட் இன்சர்ட்ன்ற ஃபைல் நேம் கொடுத்துட்டு திஸ் இஸ் மெயின் ஃபைல்ன்றது மெயின் ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிடுறேன். சோ இங்க சேம் திங் நம்ம 3 லைன்ஸ் சேம் யூஸ் பண்றோம் சொல்லிருக்கு இல்லையா, நான் இங்க எம்ப்ளாயி ஃபைல்ல இருக்கிற டீடைல்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சோ அந்த 3 லைன்ஸ் காமன் லைன்ஸ் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேமா. சோ பேஸ்ட் பண்ணிட்டு சேம் திங், எவ்ரிதிங் இஸ் சேம் எக்ஸ்பிளனேஷன், எந்த சேஞ்சஸ் கிடையாது. இப்போ இந்த இதுல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் prod is equal to நியூ ப்ராடக்ட். அந்த கிளாஸுக்கு ப்ராஜெக்ட் கிளாஸுக்கு இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸுக்கு வேல்யூஸ்ன்றது செட் பண்ண போறேன். சோ ப்ராடக்ட் டாட் செட் ப்ராடக்ட் ஐடி, செட் ப்ராடக்ட் ஐடி நீங்க வேல்யூ எது வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. சோ ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் ஹியர் as 111. அதே விதமா ப்ராடக்டோட நேம் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு செட் ப்ராடக்ட் நேம். ஸோ அந்த ப்ராடக்ட் நேம் எது வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இங்க ஸ்பீக்கர்ன்னு கொடுத்துட்றேன். ஸ்பீக்கர். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் கொடுங்க. சேம் அதே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு செட் ப்ராடக்டோட ப்ரைஸ், செட் ப்ரைஸ். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கணுமோ அந்த ப்ரைஸ் கொடுங்க. நானும் 4000 கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் வேல்யூ செட் பண்ணிட்ட அப்புறமா அதுல சேவ் பண்ணணும். சேவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெத்தட் என்னது, persist மெத்தட். ஸோ செஷன் டாட் persist மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நீங்க அதுல நம்ம கொடுத்துருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண போறீங்க. இந்த டீடைல்ஸ் எதுல இருக்கு, இந்த ப்ராடக்ட்ன்ற ஆப்ஜெக்ட் தானே எல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துறீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க சேவ் பண்றப்ப என்ன பண்ணணும், டிரான்சாக்ஷன் கமிட் ஆகணும். அடுத்தது செஷன்ன்றது க்ளோஸ் பண்ணணும். சேவ் பண்ணுங்க. டிரான்சாக்ஷன் tx டாட் கமிட், கமிட்டிங் ஆகணும். அடுத்தது செஷன்ன்றது ஃபினிஷ் பண்ணணும், தட் இஸ் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஒன்ஸ் எல்லா ஸ்டெப்ஸ் முடிச்சிட்ட அப்புறமா நம்ம இப்ப என்ன பண்றோம், இது இந்த செல் ரன் பண்றோம். சேவ் பண்ணுங்க, இந்த ஃபைல் ரன் பண்ணுங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா நம்மளோட டேபிள்ஸ் என்ன இருக்கோ இங்க பாருங்க. ஸோ இங்க புக்ஸ், எம்ப்ளாயி இன்ஃபோ, மை டேபிள், யூசர்ஸ், இந்த 4 டேபிள்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கிறது. நான் எப்ப இந்த ஃபைல் நான் ரன் பண்றேனோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் திரும்பி ஷோ டேபிள்ஸ் அண்ட் பார்க்கும்போது ப்ராடக்ட் இன்ஃபோ என்ற டேபிள் நேம் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். பிகாஸ் இங்க நம்ம டேபிள் நேம் என்ன கொடுத்திருக்கிறோம், ப்ராடக்ட் இன்ஃபோ இல்லையா, இந்த நேம்ல ஒரு டேபிள்ன்றது நம்மளோட டேட்டா பேஸ்ல கிரியேட் ஆயிருக்கும். அந்த டேபிள் உள்ள காலம்ஸ் வந்துட்டு ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் பிரைஸ் என்ற இதுல கிரியேட் ஆயிருக்குமா. ஸோ இங்க ப்ராடக்ட்ன்றது நேம் கரெக்டா கொடுக்கவே இல்லை. நான் ப்ராப்பரா இப்ப கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ஓகேவா. ஸோ இந்த நேம்ஸ்ல நம்மளுக்கு வந்துடும்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்ட் இன்சர்ட் டாட் ஜாவான்ற ஃபைல் ரன் பண்றீங்க. ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன வரணும், மெசேஜ் லாஸ்ட்ல கனெக்ஷன் அப்டைன்ன்ற மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா நம்மளோட ஒர்க்ன்றது பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் ஆயிருக்கும் வந்திருக்கா. ஸோ இப்போ மை டேட்டா பேஸ் இது ஓப்பன் பண்ணுங்க டெர்மினல். ஸோ இப்போ ஷோ டேபிள்ஸ் அண்ட் பார்க்கும்போது இங்க பாத்தீங்களா ப்ராடக்ட் இன்ஃபோன்ற டேபிள் கிரியேட் ஆச்சு. இப்போ அந்த டேபிள்ல என்ன டீடைல்ஸ் இருக்கு நம்ம பாக்குறோம். ஒரு ரோ இன்சர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா நம்ம. ஸோ அந்த டீடைல்ஸ் இதுல இருக்கான்னு ஜஸ்ட் செக் பண்றேன். ப்ராடக்ட் இன்ஃபோன்னுட்டு செக் பண்ணும்போது இங்க சம்திங் எரர் வருது. எரர் இன் யுவர் SQL syntax, check the manual. ஸோ நீங்க என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இன்ஃபோ இந்த மாதிரி கொடுத்துட்றேம்மா. ஜஸ்ட் ப்ராடக்ட் இன்ஃபோன்னு கொடுத்துறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிட்டு நான் திரும்பி இந்த ப்ராடக்ட் இன்சர்ட் டாட் ஜாவான்ற ஃபைல் ரன் பண்றேம்மா. ஸோ ரன் பண்ணிட்டு திரும்பி நான் இங்க செக் பண்றேன், பார்க்கலாம். ஸோ கனெக்ஷன் அப்டைன் வந்திருக்கு. ஸோ திரும்பி நான் டேபிள்ஸ் என்ன டேபிள்ஸ் இருக்கோ செக் பண்றேன். ஷோ டேபிள்ஸ். ஸோ இங்க ப்ராடக்ட் இன்ஃபோன்ற ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ செக் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட் இன்ஃபோ. ஸோ இங்க பாத்தீங்களா, எஸ் அதுதான் நம்ம இங்க ஹைஃபன் சிம்பிள்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு இங்க அலோ பண்ண மாட்டான்னு இருக்கு. சின்டாக்ஸ் எரர் மாதிரி வருது. ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ப்ராடக்ட் இன்ஃபோன்ற மாதிரி கொடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் 111 4000 ஸ்பீக்கர் அந்த டீடைல்ஸ் நம்ம அங்க ஆட் பண்ணிருக்கிறோம். ஸோ அந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு இங்க வந்திருக்குமா. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் annotations without creating a XML mapping file. இதுல இன்னொரு திங்கு கூட இருக்குமா. இங்க நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் ஐடின்றது பிரைமரி கீயா எடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா. சோ நம்ம இந்த வேல்யூ நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ நம்ம இந்த பிரைமரி கீன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வேல்யூ கொடுக்க கூடாது. அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகணும். சோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகணும்ன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஹியர் இஸ் ஜெனரேட்டிங் பிரைமரி கீஸ் என்ற annotation யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பிரைமரி கீஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற annotation என்ன அதுன்னா @generated value என்ற annotation யூஸ் பண்ண போறோம். ஸோ தட் நம்ம வந்துட்டு செட் வேல்யூஸ் செட் பண்ணும்போது மீன்ஸ் இந்த ஐடிக்கு நம்ம வேல்யூ கொடுக்குற தேவையே இல்லை. ஸோ இப்போ அதுதான் நான் செக் இதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்களேன். இங்க ஜஸ்ட் see here நான் இங்க வந்துட்டு நம்ம இங்க ஆல்ரெடி இது கிரியேட் பண்ணிடல. இந்த 2 டேபிள்ஸ் நான் டிராப் பண்ணிடுறேம்மா. ஸோ நான் இப்போ அந்த பிரைமரி கீ நான் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அந்த டேபிள்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கிறத டிராப் பண்ணிடுறேன். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா கமாண்ட் டிராப் டேபிள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கிற டேபிள் நான் ஃபர்ஸ்ட் ஒமிட் பண்ணிடுறேன். ப்ராடக்ட் இன்ஃபோ அது நான் இங்க சின்டாக்ஸ் எரரே வருதுமா, டிலீட் பண்றதுக்கு ஆகல பாருங்க. ஸோ அதை விட்டுடுங்க. ஸோ ப்ராடக்ட் இன்ஃபோன்றது இன்னொரு ஃபைல் ஒமிட் பண்ணிடுறேம்மா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிராப் ஆயிடுச்சு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட் இன்ஃபோ டைப் பண்ணி செக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி டேபிளே கிடையாதுன்ற மாதிரி வந்துச்சு. ஸோ நான் திரும்பி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே திரும்பி ரிப்பீட் பண்ணணும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா சேம் இதுலயே சேஞ்சஸ் பண்ணி காட்டுறேம்மா. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் டாட் ஜாவா இருக்கு இல்லையா, இங்க நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் இங்க. ஸோ வாட் வி ஹாவ் டிட் ஹியர் காலம் நேம் இங்க ப்ராடக்ட் ஐடின்னு கொடுத்துருக்கிறோம் கரெக்டா. இதுல இதற்கு முன்னாடி இது பிரைமரி கீயா செட் பண்ணிடுறேன். சோ அப்ப என்ன பண்ணணும், என்ன annotation யூஸ் பண்றோம் @generated value என்ற annotation யூஸ் பண்ணிடுறேமா. என்ன annotation யூஸ் பண்ணிடணும், generated value and யூஸ் பண்ணிட்டு நீங்க இதுல strategy is equal to என்ன மாதிரி ஐடென்டிட்டி தானே, சோ யூனிக் வேல்யூ தானே. சோ அதுக்காக இது நீங்க கொடுக்கணும். ஜெனரேட் டைப் எந்த மாதிரி டைப் ஜெனரேட் பண்ணணும் மீன்ஸ் யூனிக் வேல்யூஸ். So generate type dot identity and கொடுத்துறீங்க. So this is the identity for that row. So இப்போ இது நம்ம என்ன பண்றோம், you are just going to import this generated value. Okay, இது எல்லாமே import பண்ணிக்கோங்க. So once it is done நம்ம next என்ன பண்றோம், generated value strategy is equal to generation. இங்க generation type generate type எல்லாம் generation type dot entity and கொடுத்துறீங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இது என்டிட்டி இது ஜஸ்ட் இது கூட இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜெனரேஷன் டைப் பண்றது கூட இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சோ இது கொடுத்துட்ட உடனே நம்ம என்ன பண்றோம், இங்க இன்சர்ட்ல இந்த ப்ராடக்ட் ஐடி முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இந்த லைன்ன்றது நம்ம கொடுக்குற தேவையே இல்லை. இந்த லைன் நம்ம கொடுக்குற தேவையில்லை. பிகாஸ்
இந்த ப்ராடக்ட் ஐடின்றது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆக போகுது. ஓகேவா? இந்த சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப ரன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபைல் ரன் பண்ணுங்களேன். சோ நம்ம வேல்யூ கொடுக்கவே இல்லை டேபிள்ல, கரெக்டா? இந்த வேல்யூ கொடுக்கவே இல்லை. அது வந்துட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராடக்ட் ஐடின்றது ஜெனரேட் பண்ணும் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். இந்த ஜெனரேட்டட் வேல்யூ என்டிட்டி யூஸ் பண்ணிருக்கிறதுனால. இந்த ஃபைல் கூட சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபைல் ரன் பண்ணுங்க. insert.javaன்ற ஃபைல் ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ண உடனே நம்மளுக்கு கனெக்ஷன் அப்டெயின்ன்றது வந்துச்சுன்னா டேட்டாபேஸ் ஓபன் பண்ணி MySQL டெர்மினல் ஓபன் பண்ணிங்க பாருங்க. கனெக்ஷன் அப்டெயின் வந்திருக்கு இல்லையா? டெர்மினல் ஓபன் பண்ணி இப்போ அந்த டேபிள் இருக்கான்னு செக் பண்ணுங்க. என்னது செலக்ட் ஸ்டோர் டேபிள்ஸ் அண்ட் செக் பண்ணும்போது இங்க பாருங்க ப்ராடக்ட் இன்ஃபோன்றது வந்திருக்கு. ஓகே, இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட் இன்ஃபோன் செக் பண்ணி பார்க்கும்போது இங்க பாருங்க 4000 ஸ்பீக்கர் இருக்கு. ப்ராடக்ட் ஐடி நம்ம கொடுத்துருக்கிறோமா? இல்ல. ஸோ ஒரு ஐடின்றது தானாவே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வேணுமன்னா ரிமைனிங் 2 ப்ராடக்ட்ஸ் திரும்பி நான் இன்னொரு ரோ இன்சர்ட் பண்ண போறேன். அப்ப அந்த ரோக்கு வாட் இஸ் அ ப்ராடக்ட் ஐடி அது ஜென்ரேட் பண்ண போறது இப்ப பார்க்க போறோம். ஸோ சேம் அதே கோட்லயே நான் ஸ்பீக்கர் எடுத்துட்டு மவுஸ் என்ற ப்ராடக்ட் நேம் ஆட் பண்ணிட்டு அதோட பிரைஸ் ஒரு 500 ஆட் பண்ணிடுறேன். ஸோ நான் இங்க ப்ராடக்ட் ஐடி கொடுக்கவே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். அது எப்படி ஜெனரேட் ஆகும்னா இது ப்ரீவியஸா நம்மளுக்கு 1 வந்திருக்கு. ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் ஐடிக்கு ஜஸ்ட் இன்க்ரிமெண்டட் பை 1. ஐடிஸ் அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் பை 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபைல் ரன் பண்ணுங்க. ஃபைல் சேவ் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணிடுறேன். ஸோ கனெக்ஷன் அப்டேட் 1 வந்தோடனே இங்க கனெக்ஷன் இது டேட்டாபேஸ் டெர்மினல் ஓபன் பண்ணி செக் பண்ணுங்க. இங்க அப்டேட் வந்திருக்கு இல்லையா? ஓபன் பண்ணி இப்போ திரும்பி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் ப்ராடக்ட் இன்ஃபோன் கொடுத்த உடனே இங்க பாருங்க ஒன் மோர் ரெக்கார்ட்ன்றது ஆட் ஆயிருக்கு. ப்ராடக்ட் நேம் மவுஸ், ப்ராடக்ட் பிரைஸ் 500, ப்ராடக்ட் ஐடி வந்துட்டு 2. So in order to generate primary keys automatically, we will make use of a annotation called @generated value. So இதை ஆட் பண்ணும்போது நம்ம இது எல்லாமே இம்போர்ட் பண்ணிங்க. @generated value, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஜெனரேஷன் டைப், இது எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிதான் ஆகணும். இது மட்டுமே கிடையாது, இங்க யூஸ் பண்ற எல்லா அனோட்டேஷன்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டே ஆகணும் ஃப்ரம் த ஜகார்டா. அந்த லைப்ரரியில இருந்து நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். Then only we can able to work easily without any errors. Okay va? So this is all about Hibernate framework ma. Hibernate framework la enna concepts cover பண்ணணுமோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்ப்ரிங் framework, அடுத்த frameworkன்றது நம்ம பார்க்க போறோமா. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.